அம்புலிமாமா ராமாயணம் 29ஆம் பாகம். வானரங்கள் மீண்டும் மீண்டும் அலைந்து திரிந்து களைப்படைந்து பசி தாகத்தால் தவித்து மயனால் நிர்மாணிக்கப்பட்ட ரிக்ஷபிலத்தை அடைந்தனர். அதிலிருந்து பறவைகள் வெளியே பறந்து வந்தன, நறுமணங்கள் வீசின. ஆனால் குகை வாசலில் கொடிகள் அடர்ந்து இருந்ததால் உள்ளே செல்வது கடினமாக இருந்தது. இந்த குகையிலிருந்து பறவைகள் வருவதை பார்த்தாலும் வெளியே இருக்கும் புதர்கள் பசுமையாக இருப்பதை கவனித்தாலும் இதன் உள்ளே கிணறோ அல்லது குளமோ இருக்கும் என்று தோன்றுகிறது என்றார் அனுமான். உடனடியாக வானரங்கள் அந்த பிலத்திற்குள் பிரவேசித்தனர். உள்ளே காரிருள். அந்த அடர்ந்த இருட்டில் அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு முன்னேறி செல்ல செல்ல ஒரு அற்புதமான பிரதேசம் வந்தது. அந்த இடம் ஒளிமயமாக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. வெள்ளி மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்டு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் இருந்தன. தங்கம், வெள்ளி, வெண்கல பாத்திரங்கள் குவியல்களாக கிடந்தன. அப்படியே அகில், சந்தனம், கனிகள், பானங்கள், ஆடைகள், ரத்தின கம்பளங்கள், தோள்கள் மற்றும் தங்கம் பெரிய குவியல்களாக காணப்பட்டன. அருகிலேயே ஒரு பெண் கிருஷ்ணாஜினமும் மரவுரியும் அணிந்து தேஜசுடன் பிரகாசித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தாள். ஹனுமான் அவளை அணுகி வணங்கி, நீ யார்? இது என்ன குகை? நாங்கள் வெகு தூரம் பயணம் செய்து பசி தாகத்தால் தவித்து நீர் கிடைக்கும் என்ற ஆசையில் அவசரப்பட்டு இந்த குகைக்குள் நுழைந்தோம். இங்குள்ள விந்தைகளை பார்த்தால் இதெல்லாம் அரக்க மாயையோ என்று தோன்றுகிறது. இந்த வீடுகளும் பழங்களும் யாருடையவை? இங்குள்ள நீரில் தங்க தாமரைகளும் தங்க மீன்களும் தங்க ஆமைகளும் யாருடைய மகிமையால் உண்டாயின என்று கேட்டார். அதற்கு அந்த தபஸ்வினி இவ்விதமாக பதிலளித்தாள். தானவர்களின் விஸ்வகர்மாவான மயன் இங்கு வசித்து வந்தான். அவன் நீண்ட காலம் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பெரும் வரங்களை பெற்றான். அவனே தன் சக்தியால் இந்த பிரதேசத்தை படைத்து ஹேமை என்ற அப்சரசுடன் இங்கே சுகமாக வாழ்ந்து வந்தான். அதைக் கண்டு சகிக்காத தேவேந்திரன் மயன் மீது வஜ்ராயுதத்தை பிரயோகித்தான். பிறகு பிரம்மா இந்த இடத்தை ஹேமைக்கு கொடுத்துவிட்டார். ஹேமை என் அன்பு தோழி. நான் மேருசாவர்ணியின் புதல்வி. என் பெயர் ஸ்வயம்பிரபை. இந்த பிரதேசத்தை பாதுகாத்துக் கொண்டு இங்கே இருக்கிறேன். நீங்கள் இங்கே என்ன காரியமாக வந்தீர்கள்? இங்குள்ள பழங்களையும் நீரையும் அருந்தி உங்கள் பசி தாகத்தை போக்கிக் கொண்டு உங்கள் கதையை சொல்லுங்கள். வானரங்கள் அனைவரும் பழங்களை உண்டு நீர் அருந்தி திருப்தியடைந்த பிறகு ஹனுமான் ஸ்வயம்பிரபையிடம் தங்கள் கதையை இவ்வாறு கூறினார். தசரத மகாராஜாவின் மகனான ஸ்ரீராமர் முலோகாதிபதியான இந்திரனுக்கு நிகரானவர். அவர் தம் தம்பி லக்ஷ்மணனுடனும் தர்மபத்தினியான சீதா தேவியுடனும் தண்டகாரண்யத்திற்கு வந்தார். அவர்கள் ஜனஸ்தானத்தில் இருந்தபோது சீதா தேவியை ராவணன் பலவந்தமாக கவர்ந்து சென்றான். ஸ்ரீராமரின் மித்திரனான சுக்ரீவன் அனைத்து வானரங்களுக்கும் அரசன். அவர் சீதா தேவியை தேடும் பொருட்டு எங்களை தெற்கு திசைக்கு அனுப்பினார். நாங்கள் தெற்கு திசை முழுதும் தேடி பார்த்து பசியால் களைப்படைந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தபோது கொடிகள் மூடியிருந்த ஒரு பெரும் இருள் தெரிந்தது. ஈரத்தை உதறிக்கொண்டு இந்த குகையிலிருந்து பறவைகள் வெளியே வருவதை பார்த்து நானே இந்த வானரங்களையெல்லாம் ஊக்குவித்து குகைக்குள் நுழையச் சொன்னேன். நாங்கள் இவ்வாறு வந்து இங்கே சேர்ந்தோம். அதிர்ஷ்டவசமாக நீ எங்களுக்கு தென்பட்டு எங்கள் பசியை தீர்த்து நன்மை செய்தாய். ஹனுமான் ஸ்வயம்பிரபையிடம் இவ்விதமாக தன் கதையெல்லாம் கூறி, நீ எங்களுக்கு பிராணதானம் செய்தாய். இதற்கு எந்த கைமாறு வேண்டினாலும் செய்கிறோம். நாங்கள் இந்த குகைக்குள் நுழைந்து விட்டோம், ஆனால் இதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை என்றார். ஸ்வயம்பிரபை தனக்கு எந்த கைமாறும் தேவையில்லை என்றும் வானரங்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டால் அவர்களை தனது தவ வலிமையால் குகைக்கு வெளியே சேர்த்து விடுவதாகவும் கூறினாள். வானரங்கள் அனைவரும் கண்களை மூடி திறப்பதற்குள் குகைக்கு வெளியே இருந்தனர். ஸ்வயம்பிரபை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து மலை அடையாளங்களை கூறிவிட்டு மீண்டும் குகைக்குள் சென்று விட்டாள். விந்திய மலையின் மேற்கு பகுதியில் அமர்ந்து மேற்கு சமுத்திரத்தை பார்த்தபடி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு முடிந்துவிட்டதையும் சிசிர காலம் முடிந்து வசந்த காலம் வரப்போவதையும் எண்ணி வானரங்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர். அப்போது அங்கதன் மற்ற வானரங்களிடம், நாமெல்லாரும் சுக்ரீவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வந்தோம். அவர் சொன்ன காலக்கெடுவுக்குள் சீதையின் இருப்பிடத்தை கண்டறிய முடியவில்லை. ஏற்கனவே அவர் கட்டளையை மீறியவர்களாகிவிட்டோம். சுக்ரீவன் மிகவும் கடுமையானவர். அதிலும் அவர் அரசர். நம்மை மன்னிக்க மாட்டார். அவரிடம் திரும்பி செல்வதை விட உண்ணாவிரதமிருந்து உயிர் விடுவதே மேல். நான் இளவரசனாக இருக்கலாம், ஆனால் என்னை இளவரசனாக்கியது சுக்ரீவன் அல்ல, ஸ்ரீராமர். சுக்ரீவனுக்கு என் மீது மிகுந்த பகை உள்ளது. நான் இப்போது அவரிடம் சிக்கினால் என்னை உயிரோடு விடமாட்டார் என்றான். மற்ற வானரங்களும் அப்படியே கருதினர். குறைந்தது சீதையை பற்றிய செய்தியாவது தெரிந்தால் ஸ்ரீராமர் சந்தோஷப்பட்டு காலக்கெடு மீறியதற்காக தண்டனை கிடைக்காமல் பார்ப்பாரே. ஆனால் சீதையின் அடையாளம் தெரியாமல் காலக்கெடு முடிந்து கிஷ்கிந்தைக்கு செல்வதை விட இங்கேயே இருந்து விடுவது மேல் என்று அவர்கள் கருதினர். முக்கியமாக தாரன் அவர்களிடம், இவ்வளவு யோசனை எதற்கு? உங்களுக்கு விருப்பமென்றால் இந்த குகையிலேயே தங்கிவிடுவோம் என்றான். அங்கதனின் சாமர்த்திய பேச்சையும் போக்கையும் கவனித்துக் கொண்டிருந்த ஹனுமான் தனக்குள், அப்பாடா, இவன் சுக்ரீவனின் ராஜ்யத்தை கைப்பற்ற பார்க்கிறானே என்று எண்ணி வானரங்களுக்கும் அங்கதனுக்கும் இடையே பேதத்தை உண்டாக்க வேண்டி, அங்கதா, வானரங்களுக்கு இந்த நிமிடம் இருக்கும் எண்ணம் அடுத்த நிமிடம் இருக்காது. இவர்களெல்லாம் மனைவி மக்களையும் விட்டுவிட்டு உன் கட்டளையை ஏற்று உண்மையிலேயே இங்கே தங்கிவிடுவார்கள் என்று நம்புகிறாயா?
உண்மையைச் சொல்கிறேன் கேள். நானோ இந்த ஜாம்பவானோ நீலனோ மகோத்ரனோ சுக்ரீவனை விட்டுவிட்டு உன்னை பின்பற்றுவது என்பது நடக்காத காரியம். அதுவும் தவிர பலசாலியுடன் பகை கூடாது. இந்த குகை லக்ஷ்மணனின் அம்புகளிலிருந்து கூட உன்னை காப்பாற்றாது. துணிந்து போர் செய்வதற்காவது நீ வாலியை விட பலசாலியா? இந்த வானரங்கள் உன் பேச்சை கேட்பார்கள் என்று பிரமை கொண்டால் விரைவில் தனி ஆளாகிவிடுவாய். சுக்ரீவனுக்கு உன் மீது பகை என்பது உண்மை அல்ல. உன் தாயின் மீது அவருக்கு இருக்கும் அன்பினால் அவளை முன்னிட்டு உங்கள் மீதும் அன்பே கொண்டுள்ளார் என்றார். இந்த வார்த்தைகள் எதுவும் அங்கதன் செவியில் ஏறவில்லை. அவன் கோபத்துடன் சுக்ரீவனிடம் மன உறுதி, ஆத்ம சுத்தி, எண்ணத் தூய்மை, கருணை, பராக்கிரமம், கௌரவம் எதுவுமே எந்த வகையிலும் இல்லை. அண்ணன் உயிரோடு இருக்கும் போதே தாய்க்கு நிகரான அண்ணியை தாரமாக்கிக் கொண்ட பாவி. அரக்கனுடன் போரிட குகைக்குள் சென்ற தன் அண்ணன் வெளியே வராதபடி குகை வாசலில் பாறையை வைத்த துரோகி. தனக்கு ராஜ்யத்தை கொடுத்த ஸ்ரீராமரை மறந்த நன்றி கெட்டவன். லக்ஷ்மணனின் பயத்தால்தான் சீதா தேவியை தேட நம்மை அனுப்பினானே தவிர அவனுக்கு தர்ம பயம் எங்கிருந்து வரும்? அப்படிப்பட்டவன் தன் மகனுக்கு ராஜ்யத்தை கொடுப்பானே தவிர எனக்கு கொடுப்பானா? தன் கட்டளையை மீறியதை காரணமாக வைத்து என்னை நிச்சயம் கொன்று விடுவான். நான் திரும்பி வரமாட்டேன், இங்கேயே உண்ணாவிரதம் இருப்பேன். என்னை விட்டுவிட்டு நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கும் என் சித்தப்பாவிற்கும் சித்திருமைக்கும் என் வணக்கத்தை சொல்லுங்கள். என்னை பிராணனை விட மேலாக கருதும் என் தாயை தேற்றுங்கள். அவள் எப்படியும் எனக்காக பிராணனை விடுவாள் என்று மற்ற வானரங்களை வணங்கி பூமியில் தர்ப்பை புட்களை விரித்து அவற்றின் மேல் அழுது கொண்டே படுத்துக்கொண்டான். அங்கதனை கண்டு வானரங்கள் அனைவருக்கும் அடக்க முடியாத துக்கம் வந்தது. அவர்கள் வாலியை புகழ்ந்து சுக்ரீவனை திட்டி தாங்களும் உண்ணாவிரதம் இருக்க தீர்மானித்தனர். கடலில் நீராடி கரையில் தர்ப்பை விரித்து அவர்கள் அனைவரும் கிழக்கு நோக்கி படுத்துக் கொண்டனர். அவ்வாறு படுத்து அவர்கள் ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு புறப்பட்டது முதல் நடந்த சம்பவங்களையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு பயங்கரமான உருவம் கொண்ட கழுகு அவர்களுக்கு தெரிந்தது. அதை பார்த்ததும் அவர்கள் இட்ட கூச்சல் குகைகளிலெல்லாம் எதிரொலித்தது. அங்கு வந்தது ஜடாயுவின் அண்ணனான சம்பாதி. அவன் விந்திய மலையில் ஒரு குகையில் வசித்து வந்தான். அவன் குகையிலிருந்து வெளியே வந்து, கடவுள் புண்ணியத்தில் இன்று எனக்கு வேண்டிய அளவு உணவு கிடைத்துவிட்டது. இந்த வானரங்களை வரிசையாக கொன்று வயிறு வளர்ப்பேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு அங்கதன் ஹனுமானிடம், நமக்கு எப்படிப்பட்ட கதி ஏற்பட்டது? யமன் இந்த கழுகு வடிவில் நம்மை கொல்ல வந்து விட்டான். நாம் ஸ்ரீராமரின் பணியையும் முடிக்கவில்லை, சுக்ரீவ கட்டளையையும் நிறைவேற்றவில்லை. நம்மை விட அந்த ஜடாயு மேலானவன், அவன் ஸ்ரீராமருக்காக பிராணனை விட்டான். நாம் ஸ்ரீராம காரியத்திற்காக புறப்பட்டோம் என்று பெயரை தவிர அதை செய்யாமலேயே இந்த கழுகின் வாயில் விழப்போகிறோம். நம் சாவுக்கு எத்தனை காரணங்கள் கூடி வந்தன. ஜடாயு பிராணனை விடாமல் இருந்திருந்தால் நமக்கு சீதையை தேட வேண்டிய வேலையே இருந்திருக்காது. ராவணனை பற்றி அவரே சொல்லியிருப்பார். ராவணன் சீதையை தூக்கிச் செல்லாமல் இருந்திருந்தால் அவளை தேடும் வேலையே இருந்திருக்காது. தசரதன் இறந்திருக்காவிட்டால் என்றோ ஸ்ரீராமரை அழைத்திருப்பார். அசல் தசரதன் அந்த கைகேயிக்கு வரங்களே கொடுத்திருக்காவிட்டால் எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. இவையெல்லாம் நம் வானரங்களின் உயிரை பறிக்கவே நடந்தன என்றான். சம்பாதி சத்தமாக, யாரது? என் தம்பி இறந்துவிட்டதாக பேசுவது? இவ்வளவு காலத்திற்கு பிறகு என் தம்பியின் பெயரை கேட்டேனே என்று சந்தோஷப்படுகிறேன். குழந்தைகளே, என் சிறகுகள் சூரிய கிரணங்களால் கருகிப் போயின. என்னால் உங்களிடம் வர முடியாது. தயவு செய்து என்னை நீங்கள் இருக்கும் இடத்திற்கு இறக்கிவிடுங்கள் என்று கத்தினான். வானரங்கள் இதெல்லாம் ஒரு திருட்டு தந்திரம் என்று நினைத்தனர். ஆனாலும் தாங்கள் சாவதற்கு தயாராகவே இருப்பதால் அந்த சாவு இவ்விதமாக விரைவாக வருவதும் நன்மையே என்று அவர்களுக்கு தோன்றியது. அங்கதன் மட்டும் எழுந்து சென்று சம்பாதியை மலையிலிருந்து இறக்கி கீழே கொண்டு வந்தான். அவன் சம்பாதியிடம், ஸ்ரீராமர் வனவாசம் வந்தது, ஜனஸ்தானத்தில் இருந்த சீதையை ராவணன் கடத்தியது, அதை பார்த்து ஜடாயு ராவணனுடன் கோர போர் செய்து உயிர்விட்டது. ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் சீதையை தேடி ருஷ்யமுக பர்வதத்திற்கு வந்து சுக்ரீவனுடன் நட்பு கொண்டது. வாலியை கொன்று வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தது. சுக்ரீவன் சீதா தேவியை தேட தங்களை அனுப்பியது. தாங்கள் தோல்வியடைந்து திரும்பிச் செல்ல முடியாமல் உண்ணாவிரதம் இருப்பதை விளக்கிச் சொன்னான். அம்புலிமாமா ராமாயணம் 29ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.